செகண்ட் டெஸ்ட் மேட்ச் பிளேயர் ஆஃப் த மேட்ச் பும்ரா தான். இந்த மேட்ச்ல மொத்தம் 9 விக்கெட். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவரோட 150 விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா காஸ் பண்ணாது. முன்னாடி நான் சொன்ன மாதிரி பெருசாக இந்த நம்பர்ஸை பற்றி நான் பார்க்கறதுல. ஸோ ஆஸ் அ யங்ஸ்டராக நான் ஃபர்ஸ்ட் இருக்கும்போது ஜஸ்ட் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவேன். ஸோ அதுக்கான ரிசல்ட் அங்கே வந்துச்சுன்னா அங்கே எக்ஸைட் ஆவேன். இப்போ அந்த நம்பர்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய பேக்கேஜ் பின்னாடி இருக்கிற மாதிரி அந்த ஃபீல் வருது. அந்த ஒரு யங்ஸ்டராக என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நான் ஃபர்ஸ்ட் போட கற்றுக்கிட்ட டெலிவரி பார்த்தீங்கன்னா யார்கர் தான். ஸோ வேற எங்கேயும் இல்லை, வசர் வசீம் ஜஹி. ஸோ என்னோட லெஜன்ஸ் இவங்க கிட்ட இருந்தால் பற்றி போட கற்றுக்க ஆரம்பிச்சு. ஒரு கட்டத்தில் அவங்கள மாதிரி என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு என்னால் என்ன முடியுமோ அந்த டீமுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ரோஹித் சர்மா என்னோட லாங் டைம் ஜெர்னியில் என் கூடயே ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு ஆள். சொன்னால எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ண எங்களால் ஈஸியாக முடிஞ்சு. அதே பெருசாக ஜிம்மி ஆண்டர்சன் நான் போட்டியெல்லாம் போடல. ஒரு கிரிக்கெட்டராக இங்கே நான் வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஃபேனாக தான் இருந்தேன். ஸோ அதனால யாராவது நல்லா பவுலிங் போட்டா ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்து என்னால் அதை ரசிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி வந்து அந்த விக்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதன் வந்து என்னால் இந்த விக்கெட்டில் என்ன பண்ண முடியும், அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தேன். பெருசாக ஒரே ஒரு கேம் பிளானை வச்சு போகணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் என்கிட்ட இல்லை. ஸோ மல்டிபிள் வேஸில் ட்ரை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு.